நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சந்திராயன் 3 சக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது இஸ்ரோ விஞ்ஞானிகளை எக்கச்சக்கமாக உற்சாகப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திராயன் 3னுடைய சக்ஸஸ்க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, சூரியனை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு மிஷனையும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ககன்யான் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய 3 ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை பார்த்தோம் அப்படின்னா அங்கே அனுப்பி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அந்த சைடு அனுப்பி 3 நாள் ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு ரிசர்ச் அப்படின்றத பண்ண வச்சு மறுபடியும் சேஃபாக அவங்க இங்கே லேண்ட் பண்ணுறது தான் இந்த ககன்யான் திட்டம் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ராகேஷ் சர்மாலாம் போயிருக்காரு, அவரும் இந்தியர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி போனது சோவியத் ரஷ்யா இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண ஹெல்ப்னால. ஆனால் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எந்த கண்ட்ரியுடைய ஹெல்ப் அப்படின்றதுமே நம்ம வாங்கக்கூடாது. நம்மளே ஓனாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை அங்கே அனுப்பி அங்கே ஆராய்ச்சின்றதை பண்ண வச்சு மறுபடியும் இங்கே ரிட்டர்ன் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப முக்கியமான திட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2025 பார்த்தோம்னா இந்த திட்டம் அப்படின்றத செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த விண்கலத்தினுடைய இன்ஜின் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விண்கலத்தினுடைய இன்ஜினான CE-20 கிரியோஜெனிக் இன்ஜினை கிட்டத்தட்ட 13 கட்ட சோதனை அப்படின்றதுக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா போனது வந்துட்டு ஏவுகணைகள் மட்டும்தான், ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும் அதுலேயும் லாசஸ் இருக்கும், பட் அது ஏவுகணைகள். இந்த டைம் போகிறது 3 விஞ்ஞானிகள் அப்படின்றதுனால பார்த்தோம்னா 13 கட்ட சோதனைகள் அப்படின்றது வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் நெல்லை இருக்கு இல்லையா, நெல்லையில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரியில் தான் இந்த 13 கட்ட சோதனைகள் அப்படின்றதுமே நடத்துகிறாங்க. ஸோ இந்த 13 கட்ட சோதனைகளையுமே பார்த்தோம் அப்படின்னா அது செயல்படக்கூடிய திறனாக இருந்தாலும் சரி, எடையை தாங்கக்கூடிய திறனாக இருந்தாலும் சரி, ஏன்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு சில பொருட்கள் அப்படின்றத எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இதையாக இருந்தாலும் சரி. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஹியூமன் பேஷிங் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அந்த கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ஜின்களை கிட்டத்தட்ட 39 டைம் சோதனை அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து தான் அந்த 13 கட்ட சோதனை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 13 கட்ட சோதனைகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, மினிமமாக 6350 செகண்ட் அப்படின்றது இயங்கி இருக்கணும். ஆனால் அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா 8810 செகண்ட் அப்படின்றத பார்த்தோம்னா இயங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 8810 செகண்ட் அப்படின்றது நம்ம எல்லாமே ராக்கெட் திரைப்படம் பார்த்துருப்போம் இல்லையா, ராக்கெட் திரைப்படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இயங்கினாலே அந்த மிஷின் வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லி இயக்கும்போது அந்த டைம் தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள்லாம் பெட் கட்டுவாங்க. ஆனால் அந்த டைமை தாண்டி பார்த்தோம்னா அந்த மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்பயுமே 6350 செகண்ட் ஓடினாலே போதும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதை விட கிட்டத்தட்ட 2000 செகண்ட்ஸ் அதிகமாகவே 8810 நொடி அப்படின்றது பார்த்தோம்னா ஓடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ராக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா LVM-3 அப்படின்ற ராக்கெட்டை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ராக்கெட்டுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 8 டன் எடையை பார்த்தோம்னா 200 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்துட்டு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்திராயன் 3 இருக்கு இல்லையா, சந்திராயன் 3யை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா இந்த ராக்கெட் அப்படின்றதா சூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இப்போ ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மொத்தமாக இப்போ வந்துட்டு சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ சர்வதேச ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதுல இருந்து ரஷ்யாவும் சீனாவும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றத உருவாக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான முயற்சி அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்டர் ஒன்றுது அந்த பார்டர் என்னது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஸ்பேஸ்லேயுமே போயிட்டு இப்போ ஒன்றா இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வெளியேறி சீனா ரஷ்யா இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே போட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா 2 பேரும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றத பார்த்துட்டு முதற்கட்ட பணிகள் அப்படின்றத தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான டைமில் பார்த்தோம்னா இந்தியா இந்த மிஷினை ரொம்பவே ஒரு தேவைப்படக்கூடிய விஷயமா பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்குமே இந்த விண்வெளி துறையிலேயே இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம சீனாவோட கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யா வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு நாடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு ரஷ்யாட்ட உரிமையாக கேட்க முடியும், ஒரு ஹெல்ப்பாக கூட கேட்க முடியும், உங்களுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம சைட்ஸ்லேருந்து யாருடைய ஹெல்ப் அப்படின்றதையும் வாங்காமல் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள நம்ம விண்வெளிக்கு அனுப்பி சேஃபாக கொண்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்ட திட்டங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா நம்ம அதை நோக்கி போக முடியும். அப்படின்றதுனால தான் இப்போ இந்த திட்டம் அப்படின்றத ரொம்பவே மும்முரமாக செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு போகக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள தயார்படுத்துறதுக்கான வேலைகள் அப்படின்றது தொடங்கிருச்சு
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2024 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அப்படின்றத கடுத்து 3வது மாதத்துக்கு வந்துட்டோம். சந்திராயன் 3 அப்படின்றது ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படின்றது ஆனதுனாலேயே பார்த்தோம்னா அடுத்தடுத்து இஸ்ரோ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி மேலேயுமே உலக நாடுகள் அவங்களுடைய பார்வை அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிலாவுடைய தென் துருவத்தில் வந்துட்டு யாருமே வைக்க முடியல அப்படின்ற ஒரு மோசமான ரெக்கார்ட் அப்படின்றது இருந்துச்சு. அதை சந்திராயன் 3 இருக்கு இல்லையா, அதை அடித்து உடச்சிட்டு புதுசாக ஒரு ரெக்கார்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா விண்வெளித்துறையில் இந்தியா இருக்கு இல்லையா, தனக்கான ஒரு இடம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சீனா, ஜப்பான், ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் அதிகப்படியான ஆதிக்கம் அப்படின்றத செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒரு சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னாலும் அவங்க கிட்ட ஹெல்ப் அப்படின்றத கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருக்காங்க இல்லையா, நாங்களே ஓனாக கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ராக்கெட்ஸில் ஆரம்பித்து ஸ்பேர் பார்ட்ஸில் ஆரம்பித்து எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம்னா A to Z ஒரு சேட்டலைட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், இந்தியாவுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருட்கள், அதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சே வடிவமைச்சு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது உலக நாடுகளை ரொம்ப பெரிய ஆச்சரியத்தில் வீழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மங்கள்யானாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறமா வந்த சந்திராயன் 3 இருந்தாலும் சரி, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதித்யா L1 இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருக்கு இல்லையா, தன்னுடைய விண்வெளி பயணத்தில் மைல்கல்கள் அப்படின்றத செட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறதுனால இப்போதைக்கு ரஷ்யா சீனா காம்படிஷனில் இந்தியா தலையிடாது. ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவும் சீனாவும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றத அமைச்சாங்கன்னா இந்தியா இப்போ இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 10 வருஷம்குள்ள அவங்களும் எல்லா விஷயங்கள் அப்படின்றதையும் ரெடி பண்ணிட்டு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டும் தனியான ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அமைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றத அமைக்கணும்னா இன்னைக்கு நம்ம சைட்ஸ்லேருந்து விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, யார் ஹெல்ப் இல்லாமல் இருந்து அனுப்பி நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நாளைக்கு நமக்கு ஒரு விஷயம் அப்படின்றது தேவையானது வரப்ப நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைட்ஸ்லேருந்தும் இஸ்ரோ இருக்கு இல்லையா, இஸ்ரோ சைட்ஸ்லேருந்தும் முழுக்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்கே போயிட்டு வரக்கூடிய விண்கலன் இருக்கு இல்லையா, அந்த விண்கலனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடல் பகுதிகளில் பேராஷூட் மூலிமா தரையிறக்கியும் பார்த்துருக்காங்க. அந்த சோதனையுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, விஞ்ஞானிகள் வந்துட்டு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லேண்டிங் அதாவது தரையிறக்கம் அப்படின்றது பார்த்தோம்னா கடல் சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியுமே பார்த்தோம்னா அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றதும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் CE-20 கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜினுடைய ஃபோட்டோ அப்படின்றதையும் இஸ்ரோ பார்த்தோம்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் தான் பார்த்தோம்னா நம்மளுடைய ககன்யான் திட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காலாண்டுக்கு அடுத்த காலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா பயணிகள் இல்லாமல் ஒரு சோதனை ஓட்டம் அப்படின்றது நடத்தப்படும். அந்த சோதனை ஓட்டத்துக்கும் பார்த்தோம்னா இந்த CE-20 இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த இன்ஜின் தான் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த சோதனை ஓட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலே 99% பார்த்தோம்னா ககன்யான் திட்டம் இருக்கு இல்லையா, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.